பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் வரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பேர்சபா வனாந்திரத்தில் அடுத்து நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பெரிய கேள்விக்குறியோடு யாக்கோப் அந்த இடத்துல கடந்து போகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த மகனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். யாக்கோப்பை போல இன்றைக்கு அடுத்து என் அடியை எங்க வைக்க போறேன், என்னுடைய அடுத்த நிலைப்பாடு எப்படி இருக்க போது, ஆண்டவன் எப்படி நடத்த போறார் என்று திகைத்து நிற்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யாக்கோப்பின் தேவன் உங்க தேவனா இருக்கிறார். யாக்கோப் அந்த வனாந்தரத்தில் கரம் பிடித்தவர், எல்லா சூழ்நிலையிலையும் நடத்தி 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதங்களோடு திரும்ப தன்னுடைய தகப்பன் தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு தெரியும், யாக்கோப்பை உருவாக்கின தேவனுக்கு தெரியும், அவர் மூலமாய் அந்த சந்ததியில வருகிற யோசேப்பின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் என்று. இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற தேவ திட்டம் உங்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும், அழைத்தவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அதனதன் காலங்களை நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். யாக்கோப்பின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். எதற்காகவும் நீங்க கலங்காதபடி, ஆண்டவரே உம்மை மட்டும் நான் நோக்கி பார்த்து நான் ஓடு ஆண்டவரே. பேர்சபா வனாந்திரத்தில் யாக்கோப் இருந்தது போல இன்றைக்கு தனித்து விடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன். I am alone, I am separated, I am isolated. எல்லாரும் நீ ஒதுக்கிட்டாங்க, நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஏசப்பாவுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்குதுங்க. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். என்னுடைய லைஃப் எப்படி இருக்குன்னே தெரியலையே ஆண்டவரே, நான் எப்படி கட்டப்பட போறேன் தெரியலையே. உங்கள் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். இந்த வசனத்தின்படி நீங்கள் மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரமும்படியாய் தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ரெகோபோத் ஊழியத்திற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுது, நீங்கள் தேசத்தில் பழுகி பெருகும்படி உங்களுக்கு இடம் உண்டாக்கினேன் என்று சொல்லி இந்த ஊழியத்திற்கு இந்த பெயரை கொடுத்தார். படிப்படியாய் அவருடைய நாம மகிமைப்படும்படியாய் இந்த ஊழியத்தை பரம்பி வளரும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். அதே போல அற்புதங்கள் அடையாளங்கள் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில நடக்கும். தேவன் உங்களை நடத்துவார். அன்பான சகோதரியை கலங்கி போகாதீங்க. இன்றைக்கு எந்த இடத்துல நீங்க ஐசோலேட் பண்ணப்பட்ட நினைக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் கரம் உங்களை பிடிக்கிறது. இந்த நாள்ல தேவ கரம் உங்கள் மேல கடந்து வருகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிற பொழுதே உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததியின் ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கிறது. தைரியமா கடந்து போங்க. எந்த இடத்துக்கு, எந்த டெஸ்டினேஷன் நீங்க கடந்து போகணுமோ, எந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ தைரியமாய் தொடர்ந்து அந்த பிரயாணத்தில் கடந்து போங்க. தேவ கரம் உங்களோடு இருக்கும். யாக்கோப்பின் தேவன் உங்கள் தேவனாய் இருந்து உங்களை அதிசயமா நடத்துவார். யாக்கோப்பை எப்படி ஆதியாகமம் 28:14 படி உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று சொன்னாரோ, அதே போல உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார். எனக்கு பிள்ளையே இல்லையே, எனக்கு எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார் உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். பிள்ளைக்காய் காத்திருக்கிற உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், உங்கள் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல கடந்து வரும். தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். மகிமையாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற அந்த உன்னத நாட்களுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வர்றீங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கும், பலப்படுத்தும். God bless you.